ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் 5 பார்க்க போகிறோம். எபிசோட் 5ல் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைட்டனை காமிச்சிருப்பாங்க. டைட்டனோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பாடியை சுற்றி அவரால் வந்து கல் உருவாக்க முடியும். கல்லை உருவாக்கி அவர் கவர் பண்ணிக்க முடியும். அதுதான் அவரோட பவரே. அதனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த கல்லாக மாறுறப்ப அவரால் கொஞ்சம் வேகமாகவும் ஓட முடியும். அவரை புல்லட் சுடாது அப்படின்னு கிடையாது. புல்லட் போய் அந்த கல்லெல்லாம் உடைக்கும். ஆனால் அது வந்து ரீஹீலிங் எபிலிட்டி மாரி திருப்பி கல் உண்டாகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கள்ள நோட்டு தயாரிக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாரையும் அடித்து போட்டு வந்துடுவார். அடித்து போட்டு அப்போ அவன் என் பர்ஸில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். அப்போ வந்து அந்த பர்ஸில் பார்க்குறேன் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் ஹெட் மிரட்டதும் ஒரு நிமிஷம் கோவப்பட்டு நம்ம டைட்டன் மேன் வந்து அவன் முன்னாடி இந்த டேபிளை உடச்சிடுவார். உடனே வந்து இந்த ரோபோட் ஹெட் வந்து நீ வந்து இப்போ இந்த டேபிளையும் உடச்சிட்ட, இந்த டேபிள் வந்து இட்டாலியன் மேப்பிளில் செஞ்சது, இதுக்கும் சேர்த்து நீ காசு தரணும்னு சொன்னதும் அடைச்சி அப்படின்ட்டு டைட்டன் மேன் அதோட அங்கேருந்து போயிடுவார். எதுவும் பேச மாட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போதைக்கு போயிடுவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமன் மேன் வந்து இன்வின்சிபிளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு மீடியா ரைட்ஸ், அதாவது ஒரு இந்தமாரி ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும். ஓமன் மேனுக்கும் இன்வின்சிபிளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மாக்கு, அதாவது ஓமன் மேனோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓமன் மேனை பற்றி தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அவர் என்ன மறைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓமன் மேனோட ரூமை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைரி கிடைக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக அவங்க அந்த டைரி எடுக்கிற நேரம்னு பார்த்து அங்கே ஓமன் மேன் வந்துடுறதும் அதை அப்படியே அவங்கள்ட்டேருந்து மறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அதை பிரித்து படித்து பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது எல்லாத்தையும், அதாவது நடந்ததில் ஒரு சில இதெல்லாம் அதில் குறியாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. இவர் தான் கொண்டிருப்பாரோ அப்படிங்கிற டவுட் இப்போ அவங்களுக்கே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் நம்ம ஆட்டம் ஈவோட ஃபேமிலியை காமிப்பாங்க. அதான் ஆக்சுவலாக ஆட்டம் ஈவோட ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டம் ஈவ் வந்து ரெக்ஸோட பிரேக்கப் பண்ணிட்டு வந்தது ஏன் சொல்லலைன்னு கேட்டு சண்டை போடுவாங்க ஆட்டம் ஈவோட ஃபேமிலியில். அதுக்காக ஆட்டம் ஈவ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இந்த ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த அடுத்த சீனில் நம்ம இன்வின்சிபிள் இருக்கார் இல்லையா, இன்வின்சிபிள் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கப்ப கீழே நம்ம டைட்டன் மேன் என்ன பண்ணுவான்னா இன்வின்சிபிள்னு பெருசாக மஞ்சள் கலரில் பேர் எழுதியிருப்பான். ஆக்சுவலாக அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு தான் இன்வின்சிபிள் கீழே வருவார். வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்குறப்ப இதேமாரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ ஒரு திருடன், உனக்கே நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வின்சிபிள் கேட்குறப்ப நான் திருடலை, என்னை திருட சொன்னதுனால தான் திருடினேன், என் பாஸை கொன்னா நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்வின்சிபிள்கிட்ட வந்து டைட்டன் மேன் ஹெல்ப் கேட்குறதும் சரின்ட்டு டைட்டன் மேனும் சரி உன் பாஸ் ஏன் நீ கொல்லணும்னு நினைக்கிற, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறப்ப டைட்டன் மேன் என்ன பண்ணுறான்னா இன்வின்சிபிளை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் என்னென்ன இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறானோ எல்லாத்தையும் வந்து டைட்டன் மேன் வந்து இன்வின்சிபிளுக்கு காமிச்சதுக்கப்புறமேட்டு சரி ஒரு நாள் வந்து நம்ம போயிட்டு அவனை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்வின்சிபிள்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது டீமை காமிக்கிறாங்க, அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் டீமை. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 4-5 பேர் எனிமியை வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்டு சிட்டியில் இருக்க மக்களை கொஞ்சம் காப்பாற்ற மாரி ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போகிறப்ப வந்து அதில் வந்து நம்மளோட லீடர் இருக்கார் இல்லையா, இந்த டீமுக்குன்னு ஒரு லீடர் இருப்பார், ரோபோட்டில் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த டீமோட லீடரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிளாக் சாம்சன் தான் வந்து இந்த டீமோட லீடரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹாலோகிராம் மாதிரி உருவாக்கி நீங்கள் பண்ணின தப்பெல்லாம் பாருங்கள், நீங்கள்லாம் இந்தமாரி பண்ணினதுனால மக்களுக்கு நிறைய பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு, நிறைய பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி இவர் வந்து இந்த டீம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட பிளாக் சாம்சங் கேட்பார் அந்த ரோபோட் கிட்ட. அதுக்கு ரோபோட் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மோலார் ட்வினை காமிப்பாங்க. மோலார் ட்வினை பற்றி முதல்ல சொல்லியிருந்தேன். அவர் வந்து செல்லை வச்சு அவரோட ட்வினை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு முன்னாடி எபிசோடில் சொன்னேன். அதே போலயே அவரோட ட்வினை உருவாக்கிட்டு அவருக்கு வந்து இவரோட ஞாபகங்களை கொடுத்தா தான் வந்து அவரும் வேலை செய்வார் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால் ஞாபகங்களை கொடுக்கறதுக்காக போயிட்டு ட்ரை பண்ணி ஞாபகங்களை கொடுத்துருவார். கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோபோட் வந்துடுவாங்க. ரோபோட் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பை மாதிரி, ஒரு உள்ளாரே இருக்கிற ஸ்பை மாதிரி ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மோலார் ட்வின்னுங்கிட்ட வந்ததும் மோலார் ட்வினில் வந்து முதல்ல உருவானவன் இருப்பான், அது ஒரிஜினல் இருக்கான்ல, ஒரிஜினல் சண்டை போடுவான்.
ஒரிஜினல் சண்டை போடுறதும் டூப்ளிகேட்டும் சண்டை போடும். சண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த உருவாக்குற மிஷின் கிட்ட வந்து ரோபோட் நிற்கும். உடனே வந்து இந்த டூப்ளிகேட் அடிக்க வரப்போ ஒரிஜினல் வந்து நிறுத்து, இதை உடச்சிட்டின்னா நம்மளால் திருப்பி இன்னொரு ஒருத்தனை என்னால் உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா, போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரெக்ஸோட பிளட்டை வந்து ரோபோட் நைஸாக அவனுக்கு தெரியாமலே எடுத்திருக்கும் அவன் ஷோல்டர்லேருந்து. அதை கொடுத்து எனக்கு ஒரு க்ளோனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரோபோட் வந்து அந்த மோலார் ட்வின் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடும். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வின்சிபிளும் டைட்டன் மேனும் போயிட்டு அந்த ரோபோட் ஹெட்டுக்கிட்ட சண்டைக்கு போவாங்க. அதாவது பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப அவன் வந்து, உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து உன்னோட வேலையை பார்த்துட்டு எட்டக்க பறந்து போயிடு, இவன் பேச்சை கேட்டுட்டுலாம் இங்கே வராத, உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி மிரட்டுவான். என்ன பிரச்சனை போகுதுன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னதும் அப்போது வந்து அந்த ரோபோட் ஹெட் வந்து அவனோட டீமை இறக்குறான். அவனோட டீம்னா அந்த டீமுக்கு கேப்டன் வந்து யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பேட்டில் பீஸ்ட்டு, சிங்கம் மாரி இருக்கும், அதுதான் வந்து அவங்க டீமோட கேப்டனு. அந்த டீம் இறங்குனதும் முதல்ல வந்து டைட்டன் மேனும் இன்வின்சிபிளும் சேர்ந்து நல்லா தான் சண்டை போடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டில் பீஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக சண்டை போடுறதுனால டைட்டன் மேனையும் அடித்து நொறுக்கி போயிடும். நம்மளோட இன்வின்சிபிளை சுத்தமாக அடித்து நொறுக்கி கீழே தள்ளிடும். எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு போட்டு தள்ளிடும். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட புது டீம் வரும். கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் வந்துடுவாங்க. அந்த டீம் வந்து அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களும் ரொம்ப அடி தான் வாங்குவாங்க. அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடி வாங்கிடுவாங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்ற தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டில் பேஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சுத்தியில் இருக்கு இல்லையா, அந்த சுத்தியில் வச்சு நம்ம இன்வின்சிபிளோட நெஞ்சிலேயே ஒரே அடி அடித்து கிழிக்கிற மாதிரி அடிச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்வின்சிபிளுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரு கண்டிஷனும் இல்லாமல் சுத்தமாக செத்து போன மாரி விழுந்துருவார். நான் கூட செத்தே போயிட்டாருன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு கடைசியில் பார்த்தா அவரால் லைட்டாக மூச்சு விட முடிஞ்சதுதான் உயிரோடு இருக்கார் அப்படின்றது எனக்கே தெரியும். இன்னும் ஒரு இதே இல்லாமல் முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். நல்ல வேளை அவர் சாவல, உயிரோடு தான் இருக்கார். ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்மளோட புது டீம் இருக்கு இல்லையா, புது டீமும் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா ரொம்ப ஃபைட்டில் வந்து அவங்களாலையும் தாக்கு முடிக்க முடியாமல் போயிடும். நம்ம மான்ஸ்டர் கேர்ளுக்கு ஷாக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த க்ளோன் இருக்கா இல்லையா, டூப்ளிகேலுக்கு வந்து அடிஞ்சு எல்லாம் சுத்தமாக மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஒருத்தர் விடாமல். அப்போது வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் அந்த பேட்டில் பேஸ்ட் வந்து நம்ம இன்வின்சிபிளை சுத்தமாக அடியோடு கொன்றுணும் அப்படின்றதுக்காக போயிட்டு அவனை கொல்றதுக்காக போவான். அப்போது வந்து நம்மளோட பிளாக் ஸ்மாஷ் அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு வந்து மயக்கத்துலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சதும் எந்திரிச்சு வந்து டக்குன்னு நம்ம பேட்டில் பேஸ்ட்டை ஒரு அட்டாக் பண்ண வருவார். உடனே பேட்டில் பேஸ்ட்டை திரும்பி அவரையும் பிடிச்சி அவரோட கையை பிச்சிரும். அவரோட ரைட் ஹேண்டை தனியாகவே பிச்சு எடுத்துடும், உடச்சி எடுத்துகிட்டு கீழே அடித்ததில் மூஞ்சி சதறிடும். அவருக்கு மூஞ்சி ஆக மாட்டார், மூஞ்சி அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துருவார் அவரும். அடுத்தது நம்ம ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோட் வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி அடிக்கும். ரோபோட்டையும் ஒரு அடி அடித்தோடனே அதுவும் ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அது கீழே விழாததும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேட்டில் பீஸ்ட் வந்து கீழே விழாததும் இருக்கிறதும் மற்றவங்கெல்லாம் சண்டைக்கு போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுவாங்க. அது யாருன்னா, மான்ஸ்டர் கேர்ளும் நம்மளோட பிளாக் ஸ்மாஷரும் அது இல்லாமல் இன்வின்சிபிள் 3 பேரும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுவாங்க. டேமேஜ் ஆனது அந்த பேட்டில் பேஸ்ட் வந்து ரொம்ப திமிராக இருப்பான். உடனே மீதி டீமில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீமாக செயல்பட்டு எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. பேட்டில் பீஸ்ட்டை தவிர எல்லாரையும் கொன்றுவாங்க. சொல்லப்போனால் கொன்னதும் வந்து பேட்டில் பீஸ்ட் வந்து உங்களை அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவ் அங்கே வருவார். அங்கே வந்து எல்லாரையும் வந்து உடனே எமர்ஜென்சி இதுக்கு கூட்டிகிட்டு போங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப வந்து முடிஞ்ச அளவு எல்லாரையும் உயிரோடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்வின்சிபிளும், மான்ஸ்டர் கேர்ளு, அப்புறம் நம்மளோட பிளாக் ஸ்மாஷர், இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கள யாராவது ஒருத்தவங்க செத்து போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும் யாராவது செத்துருவாங்களா இல்லை 3 பேரையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து தலைவராக வந்து நம்மளோட டைட்டன் மேன் வந்துருவாப்புல. அவரோட ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்திருப்பாப்புல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஐன்னு வந்து கோட்டில் போட்டிருக்கு இல்லையா, அவன் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த ரோபோட் ஹெட்டுக்கும் வந்து கூட இருக்கிற ஆளாக இருப்பான். இவருக்கும் அவனே தான் கூட இருக்கிற ஆளாக இருப்பான். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர்
கிரேசன்னு ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்க, ஒரு டிஷ்யூவை காமிச்சிருப்பாங்க. அந்த டிஷ்யூ எதுக்காகன்னு சொன்னால் வந்து இந்த டிஷ்யூ இருக்கிறவங்க வந்து உயிரோட காப்பாற்ற முடியுமா, இந்த டிஷ்யூ வளர்ச்சி அடையுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டிடெக்டிவ்ஸ்லாம். அதுக்கு வந்து அந்த டாக்டர் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த டிஷ்யூ வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, இது எவ்வளோ தான் நம்ம என்ன தான் பண்ணாலும் செத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். இந்த கிரேசன்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம இன்வின்சிபிள் தான். நம்ம இன்வின்சிபிளை பிழைக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல அந்த டிடெக்டிவ் சொல்லியிருப்பார், எப்படியாவது இன்வின்சிபிளை காப்பாற்றியே ஆகணும், அவன் உயிரோடு இருந்தே ஆகணும், அவன் உயிரோடு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காகவே ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த எபிசோடில் தான் இன்வின்சிபிள் காப்பாற்ற முடியுமா என்ன ஆவான்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோடில் நம்ம இன்வின்சிபிள் உயிரோடு இருப்பாரா, என்ன ஆனார் ஏது ஆனாருங்கிறது தெரியும். ஒரு கட்டத்தில் ஜோம்பி இன்வின்சிபிள் வேறு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வருதா இல்லை இந்த இன்வின்சிபிளே காப்பாற்றிடுறாங்களா அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.